ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கஃபே டைம்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து கஃபே டைம்ஸில் வந்துட்டு தஞ்சை தேவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐகார்டு அப்படியே பேக் சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லூலு அக்கமடேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு திறந்துருக்காங்க. இது புது கடை தான். இது வந்துட்டு நிறையா வந்துட்டு ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு. நம்ம தமிழ் உணவகம் தான், வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இந்த வீடியோ வந்துட்டு இதில் உள்ள எல்லா என்னென்ன வெரைட்டிலாம் இவங்க வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லை, இவங்க வந்துட்டு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்துட்டு நிறையா அந்த பிரியாணி அதெல்லாம் ஒரு தடவை நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த கிரேவி இதெல்லாம் வந்துட்டு நம்ம செட்டிநாடு டைப்பில் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ பண்ணுவோம். லெட்ஸ் கோ. நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து நான் சாப்பிட வந்தேன். இட்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொத்து பரோட்டா சாப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் சுலைமானி சாயா எல்லாம் குடிக்கும்போது நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க, ஆதரவு கொடுங்க, சரியா? ரொம்ப வணக்கம். எனக்கு நாங்கள் ஒரு தஞ்சை தேவர்ஸில் ஒரு மாதம் வந்து சாப்பிட்டுருக்கேன். வீட்டு டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. நல்லா செய்கிறாங்க. எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லா கஸ்டமர்ட்டையும் ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ எடுத்தேன். ரிவ்யூவில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அதனால ரிப்பீட் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் அதான் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் வராது. அது வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அபுதாபி முசஃபா M36 தஞ்சை தேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம செட்டிநாடு பாரம்பரியமிக்க உயர்தர நம்ம உணவகம் சைவம் அசைவம் ரெண்டும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து 5:30 கடை ஓப்பன் பண்ணுறோம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை எல்லாம் அவைலபிளாக இருக்கும் காலையில். இல்லாமல் லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜ் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, சிக்கன் மீல்ஸெல்லாம் நம்ம கொடுக்குறது அந்த சிக்கன் கிரேவி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க கஸ்டமர் எல்லாம். திரும்ப ரிப்பீட்டாக அவங்க வர்றாங்க. பட் அது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட வந்து பிரியாணி அவைலபிளாக இருக்குது. சிக்கன் தம் பிரியாணி வந்து நோ ஆர்டிஃபிஷியல் கலரு, வேறு எதுவும் நம்ம கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம ஊரில் என்ன நேச்சுரலாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம லைவாக இங்கே போட்டு நல்லா பிரியாணி வந்து இங்கே நல்லா ட்ரெடிஷ்னலாகி நல்லா கஸ்டமர் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இங்கே. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா ஜீரா சம்பா மட்டன் பிரியாணி பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஸ்பெஷல் மட்டன் ஜீரா சம்பா பிரியாணி. அது இல்லாமல் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் போடுறோம். பக்கோடா, வேறு அது இல்லாமல் உளுந்து வடை, பருப்பு வடை, பஜ்ஜி, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் சட்னி வச்சு கொடுக்குறோமோ அது மாதிரி அந்த ஸ்டைலில் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஃப்ரெஷ் மில்க் சாயா இருக்குது. 1 திரம் நம்மள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும் அது. ப்ளஸ் அது இல்லாமல் அதோட டின்னர் வந்து பன் பரோட்டா, நார்மல் பரோட்டா, வேறு ஆட்டா பரோட்டா, வேறு கொத்து பரோட்டா, அது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு. ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து நைட்டு சிக்கன் மசாலா, சிக்கன் செட்டிநாடு, கடாய் சிக்கனு, வேறு அது இல்லாமல் நண்டு, போட்டி, பிரெயின், காடை, ஃப்ரான்ஸில் வந்து தொக்கு நல்லா ஒரு நம்ம ஊரில் எப்படி அந்த தொக்கு ஸ்டைலில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இங்கே அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் கிடைக்கும். அது இல்லாமல் இட்லியில் வந்து கொத்து இட்லி இருக்குது. முட்டை கொத்து இட்லி, சிக்கன் கொத்து இட்லி, அதெல்லாம் இங்கே நம்ம வந்து இது தோசை கல்லிலே போட்டு நம்ம கொத்தி ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறோம். நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து சட்னி நல்லாயிருக்கும். கோகோனட் சட்னி, வேறு மின் சட்னி, வேறு சாம்பார், இதெல்லாம் ஊர் ட்ரெடிஷ்னலில் வேறு எந்த இதுவும் நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய செட்டிநாடு பாரம்பரிய எண்ணமோ அதே மாதிரி லைக் பண்ணி கஸ்டமரு அதே மாதிரி ரிப்பீட் வருவாங்க. ஒன்ஸ் நம்ம 1 மந்த் தான் ஆகிருக்கு. அது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து சாப்பிட்டு திரும்ப ரிப்பீட் வர்றாங்க. அவங்க எதிர்பார்த்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இன்னொருத்தவங்க நண்பர்கள்ட்ட சொல்லி தான் வர்றாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா அந்த கடை வந்து நம்ம கரெக்டாக
M36ல் லூலு அக்காமடேஷன் இருக்குது. லூலு அக்காமடேஷன் ஆப்போசிட்டு ஜஸ்ட் நியர் வந்து அட்னாக் பெட்ரோல் பம்பு, ஐகார்டுண்ட ஆப்போசிட்டு. இப்போ வந்துட்டு ஹோட்டலுக்கு ஒரு விழாக்கு வந்தாச்சு. இப்போ நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கு. என்னென்ன ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். இட்லி கொத்து இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. இடியப்ப கொத்து, கொத்து பரோட்டா சிக்கனில், இது வந்துட்டு பிரியாணி, ஆட்டா பரோட்டா, அப்புறமேலு பன் பரோட்டா, சாதா பரோட்டா, சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க, அப்புறமேலு சிக்கன் கோலா உருண்டை, அப்புறமேலு சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் மட்டன் பெப்பர் ஃப்ரை, அப்புறமேலு ப்ரான்ஸு, இது வந்துட்டு போட்டி நம்ம சொல்லுவோம்ல, போட்டி நம்ம கனவா சொல்லுவோம்ல, ஸ்குட்டு மசாலா, இது வந்து பிரெயின். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம லாப்புன்னு சொல்லுவோம். நம்ம ஊர் சைடு வந்துட்டு மூர்த்தபான்னு சொல்லுவோம். மட்டன் கொலா உருண்டை, அப்புறமேலு நண்டு மசாலா, ஆட்டுக்கால் பாயா, அப்புறமேலு கிங்ஃபிஷ்ஷு, அப்புறம் நண்டு ரோஸ்ட்டு, அவ்வளோ வெரைட்டி வந்துட்டு இந்த ஷாப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அபு சத்து.